வக்கீல் ஐயாவா? ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? மனசு சரியில்லை, அவ்வளவுதான். அதுதான். நான் மனசு சரியில்லை உங்ககிட்ட வரலான்னு வந்தா நீங்க மனசு சரியில்லைன்றீங்க. நான் எங்க போய் சொல்றது? ஒரு நோயாளி கிட்ட இன்னொரு நோயாளி தன் துன்பத்தை சொல்றதுனால 2 பேர் மனசுக்கு நிம்மதி ஏற்படும். சும்மா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அது என் சம்சாரம் தம்பிக்கே கட்டி வச்சிடணும்னு சொல்லிட்டு செத்து போச்சு. அது வாக்க நான் காப்பாற்றணும். பொண்ணு மாட்டேன்னுது. நீங்க வந்து கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணன்னு இல்லை. ஆனா இது உங்க குடும்ப விஷயம். நான் வந்து தலையிடுறது அவ்வளவு நல்லா இருக்காது. அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்க உபதேசம் கேட்டா திருடம் கூட தியாகி ஆயிடுவான், முரடம் கூட சாந்தமாயிடும். உங்க இஷ்டப்படி ஆகட்டும். நீங்க என்னமோ துன்பம் நீங்களே, அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயா, இன்பம் இருக்கே அது மனசுல தேங்கி நிக்கணும். ஆனா துன்பம் அப்படி இல்லை. பல கிளைகளா பிரிஞ்சு ஓடணும். அப்பதான் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும்.